நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஷாமி தரப்புலேருந்து ஒரு அருமையான ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் உங்களுக்கு ஃபிட்பிட் தங்களுடைய புதிய ஸ்மார்ட் வாட்சை கூடியில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதோடைய இமேஜ் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஷாமி தரப்புல இருந்து. ஷாமி மே மாதம் 2020 ஒரு புதிய ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்தியாவுக்கு வெளியே. இப்போ அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்ட வந்து இந்தியாவுக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோட விலை என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப், கம்ப்யூட்டர், அப்புறம் மொபைல், அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ், இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்க்கு வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு இருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு கிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதிய ஸ்க்ரூ டிரைவரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1300 ரூபாய்க்கு மீ.comல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபிட்பிட் தரப்புல இருந்து. கடந்த வருஷம் ஃபிட்பிட் வெர்சா 2 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை வெற்றிகரமா லான்ச் பண்ணாங்க. இதோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா OLED டிஸ்பிளேயா இருந்துச்சு. நிறைய வசதிகள் கொண்டதா இந்த ஃபிட்பிட் வெர்சா 2 இருந்தது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதே ஃபிட்பிட் வெர்சா 3, அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் 2, அதுக்கப்புறம் ஃபிட்பிட் சென்ஸ், 3 வகையான ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்த போறாங்க. அதோட இமேஜ் வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு. வழக்கம் போல எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதுலயும் நம்மளால பார்க்க முடியுது. அதுல பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார், அதுக்கப்புறம் ECG, அதுக்கப்புறம் GPS, இந்த மாதிரி வசதிகள் இந்த ஃபிட்பிட்டோட 3 வகையான ஸ்மார்ட் வாட்சில் நீங்க எதிர்பார்க்க முடியும். கூடிய விரைவில் இந்த ஃபிட்பிட்டோட ஸ்மார்ட் வாட்சை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹுவாவே தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான வயர்லெஸ் இயர்போனை வந்து வெற்றிகரமா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க. ஹுவாவே ஃப்ரீலேஸ் ப்ரோ வயர்லெஸ் இயர்போன். ஸோ இதுல ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்திருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அதை வந்து இந்த ஃப்ரீலேஸ் ப்ரோ வயர்லெஸ் இயர்போன் நீங்க எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 5 நிமிஷம் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours பிளேபேக் பண்ண முடியும். அதிகபட்சமாக உங்களுக்கு 24 hours வந்து ஃபுல் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம். ஹுவாவே தரப்புல இருந்து ஃப்ரீலேஸ் ப்ரோ வயர்லெஸ் இயர்போன் கூடிய விரைவில் இந்தியாவிலே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட விலை என்ன பார்த்தீங்கன்னா, டாலர் படி பார்த்தீங்கன்னா ஒரு $85 இதை சேல் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசூஸ் தரப்புல இருந்து. ஏசூஸ் சமீபத்தில் ஏசூஸ் ரோக் ஃபோன் 3 மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணி சக்ஸஸும் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இதே ஏசூஸ் ZenFone 7 சீரிஸ் மொபைலை கூடிய லான்ச் பண்ண போறாங்க. ஸோ லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 60 Hz LCD டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா, சோனியோட IMX686 சென்சாரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபுல் HD டிஸ்பிளேவா இருக்க போது ட்ரிபிள் ரியர் கேமரால ஃபிளிப் கேமரா வந்து அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சகல வசதிகள் ஏசூஸோட ZenFone 7 சீரிஸ்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஜியோனி தரப்புல இருந்து. ஜியோனி மேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு மொபைலை கூடியுள்ள இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. இதோட மொபைலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெவியா இருக்குன்றாங்க. 5000 mAh பேட்டரியா இருக்குன்றாங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, 6000 ரூபாய்க்கு கீழே இருக்கும் இந்த மொபைல் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதோட அறிவிப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 மதியம் 2 மணிக்கு மேலே அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 25 மதியம் 2 மணிக்கு மேலே நீங்கள் எதிர்பாருங்க. ஜியோனி தரப்புல இருந்து ஜியோனி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் வரப்போகுது. ஸோ 6000 ரூபாய்க்கு கீழேனா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுவும் 5000 mAh பேட்டரி அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் ஆகஸ்ட் 25 வரைக்கும் பொறுத்துருங்க. நானும் பொறுத்திருக்கிறேன். விரைவில் அதை பற்றி முழுமையான விவரங்களை வரக்கூடிய வழியில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் நீங்கள் பயன்படுத்துறீங்களா? உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நேம் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பதிலாக QR கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய செட்டிங்ஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த நேம் டேக்கை ரிமூவ் பண்ணிட்டு QR கோடை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த QR கோடை உங்களுடைய பிஸ்னஸ்களில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, QR கோடை பிரிண்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் QR கோடை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஃபாலோவர்ஸை உள்ள இழுக்கிறதுக்கு. இந்த மாதிரி அந்த புதிய செட்டிங்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. தேவைப்பட்டா நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போயிட்டு அந்த QR கோடை கிரியேட் பண்ணி பிசினஸ்க்கு பயன்படுத்துங்க. பிரிண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய பிசினஸ் சென்டர்ல அதை ஒட்டி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா மொபைல் ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணி உங்களை தொடர்பு கொள்ள முடியும். பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து. அடுத்த நம்ம பார்க்க போறது கூகுள் தரப்புல இருந்து ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். உங்களுக்கு வேலை இல்லைன்னா, நீங்க வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கர்மா ஜாப்ஸ் ஆப்ஸ் உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்க சர்ச் பண்ணுங்க, வேலையில ஜாயின் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த கூகுள் தரப்புல இருந்து கர்மா ஜாப்ஸ் ஆப்ஸ் மூலமா கொடுக்குறாங்க. வேலை வாய்ப்பை வந்து நீங்க ஈஸியா வந்து சர்ச் பண்ண முடியும். வெளியே போயிட்டு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி பங்களாதேஷ், இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பெண்டமிக்னால நிறைய பேர் வேலையை இழந்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே கூகுள் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புல இருந்து. ரியல்மி X7, X7 Pro 2 மொபைலை இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ண போறாங்க. இதுல 120 Hz AMOLED டிஸ்பிளே, 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைலா வரப்போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். செப்டம்பர் 1ஆம் தேதி லான்ச்சிங்
லான்ச்சிங் நடக்க போகுது இந்தியாவுக்கு வெளியே வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி ரியல்மி X3 சூப்பர் ஜூமில் வந்து 120 ஹெட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அதே இதை வந்து இந்த X7 ப்ரோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ செப்டம்பர் 1 வரைக்கும் பொறுத்திருந்தீங்கன்னா முழுமையான விவரங்களையும் அதோட விலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விவோவோட ஸ்மார்ட் வாட்ச் வரப்போகுது. ஸ்மார்ட் வாட்சோட 2 வாட்ச் ஃபேஸ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரிங் தரப்பில் இருக்குது இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து. கடந்த வருஷம் ஷாமி வந்து ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஓப்போ வந்து தங்களுடைய ஸ்மார்ட் வாட்சை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ விவோவும் களத்தில் இறங்கிட்டாங்க ஸ்மார்ட் வாட்சை வெளியே கொண்டு வர்றதுக்கு. அதுக்குண்டான 2 வாட்ச் ஃபேஸ் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ கூடியவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் விவோ தரப்புல இருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் வாட்சுக்காக. அடுத்த நம்ம பார்க்க போகிறது லாவா தரப்புல இருந்து ஒரு சீப்பஸ்ட் மொபைலை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. லாவா பல்ஸ் அப்படிங்கிற பேரில். இதில் 2 ஹைலைட்டான விஷயங்கள் ஸ்மார்ட் வாட்சில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் பிரஷர் சென்சார். இந்த 2 விஷயங்களையும் இந்த லாவா பல்ஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 6 நாள் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதில் 1800 mAh பேட்டரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு. அதுக்கப்புறம் 32 MB RAM, 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் மைக்ரோ SD கார்டு இல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் பார்க்க முடியுது லாவோட பல்ஸில். இந்த மொபைலை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்பனைக்கு வெளியிட்டு இருக்காங்க லாவா தரப்புல இருந்து. லாவா பல்ஸ். டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட் நோக்கியா மீடியா ஸ்ட்ரீமரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீ டிவி ஸ்டிக், அதுக்கப்புறம் அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக், இவங்க 2 டிவைஸ்க்கு போட்டியா நோக்கியா தரப்புல இருந்து நோக்கியா மீடியா ஸ்ட்ரீமரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. முழுக்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரீமர் Android 9 வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. இல்ல 1 GB RAM 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வசதிகள் இந்த நோக்கியா மீடியா ஸ்ட்ரீமர்ல நீங்க எதிர்பார்க்க முடியும். முழுக்க டெலிவிஷனுக்கும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாங்கிறாங்க. மீ டிவியோட ஸ்டிக்கோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதே மாதிரி அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக் வந்து என்ன பிரைஸ் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ எது சீப் அண்ட் பெஸ்ட் நீங்க முடிவு பண்ணிக்கங்க இந்த 3 டிவைஸ்களில். ஸோ இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நோக்கியா மீடியா ஸ்ட்ரீமரை வந்து அவங்களுடைய தளங்களில் அறிமுகப்படுத்துறாங்க. விற்பனைக்கு வந்து ஆகஸ்ட் 28 இருந்து தொடங்குது அப்படின்னு இருக்காங்க. 3500 ரூபாய் நோக்கியா மீடியா ஸ்ட்ரீமர். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல, அப்புறம் என்னுடைய சேனலை பத்தி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை அழகா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க. கவலை இல்லை.